கடிகாரம் கடிகாரம் அப்படின்னும் போது சூரியனோட ஒரு ஆதிக்கம்மா. சூரியனோட ஆதிக்கம். பொதுவாக சூரிய தசை நடக்குது, சூரியன் கெட்டு போயிருக்கான். நீ அப்பப்போ கடிகாரத்துக்கு நீ வந்து பேட்டரி வாங்கி போட்டுகிட்டே இருக்கணும். கையில் வாட்சுக்கு நீ பேட்டரி வாங்கி போட்டுகிட்டே இருக்கணும். வாட்ச் அப்படின்றது பழுது அடைஞ்சிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கும் மேலே இவங்களுக்கே அடப்போப்பா எத்தனை வாட்ச் வச்சுட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் எதுக்கு பேட்டரி போட்டு ஓட வைக்கணும்? நம்ம சும்மா ஆஃபீஸ் போகிறோம் வரோம், நம்மகிட்ட யார் டைம் கேட்குறாங்க? டைம் கேட்டாலும் நம்ம வந்து ஃபோனை பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு ஓடாத வாட்சி இவங்களே கட்டிட்டு இருப்பாங்க. இவங்களே கட்டிட்டு இருப்பாங்க ஓடாத வாட்சி. சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, சூரியனை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா இந்த கடிகாரம், எல்லா கடிகாரமும் ஓடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் கட்டிட்டு இருக்க கடிகாரமும் ஓடணும். சூரியன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னா கோயிலுக்கு கடிகாரம் வாங்கி கொடுக்கணும். ஓகே, கோயிலுக்கு கடிகாரம் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆதித்த ஹிருதயம் பாராயணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆதித்த ஹிருதயத்தை பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னாலே சூரியன் பிரீத்தி ஆகிடுவான். புரியுதுங்களா? அரசியல் சார்ந்தவங்க, அதாவது அரசியலில் இருக்கவங்க, அரசியல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அரசு வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து சூரியனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஒரு இதில் இருக்காங்க, பிஸ்னஸில் இருக்காங்க, இல்லை ஒரு ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னும் போது அங்கே எந்த கான்ஃப்ளிக்ட்ஸும் இல்லாமல் அவங்க புகழனோட உச்சியிலேயே நிரந்தரமாக நிற்கணும் அப்படின்னா சூரிய தேவனை வழிபாடு பண்ணணும். ஒருத்தவங்க ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா சூரியனை வழிபாடு பண்ணணும். சூரியனுக்கு ஒரு மனைவி தான். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், அந்த பிரத்யூஷா என்ன அப்படின்னு. உஷானோட அம்சம் தானம்மா பிரத்யூஷா. உஷானோட அம்சமே இன்னொரு பொண்ணு, இன்னொரு உடம்பு கிடையாது. என் உடம்புல இருந்தே ஒருத்தி வந்தா, என்னுடைய நிழல் தானே அவ. அப்போ ஒரு மனைவி தான். அதே உஷா குதிரையா போகும்போது இவரும் குதிரையா போயிட்டு அவ கூட தான் இருந்தாரு. அவ கூட தான் மோகித்து அஸ்வினி குமாரர்கள் பிறந்தாங்க. அதே உஷா வந்து சாயாவை உருவாக்குன பின்னாடி சாயாவுக்கு குழந்தையா தான் சனீஸ்வரன் அப்படின்றது பிறந்தா. அதே உஷாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யமனும் யமுனாவும் பிறந்தாங்க. ஆக ஒரு மனைவி தான். ஒழுக்கம், ஏகபத்னி விரதன். ஆக அந்த ஒழுக்கமாக நம்ம இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம சூரியனை வழிபாடு பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களை பேஸ் பண்ணியே சொல்லலாம். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போன எலக்ட்ரானிக் கூட்ஸு அதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு. ரொம்ப சிம்பிள்மா. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுய ஜாதகத்துலேயே சனி நல்லா இல்லை அப்படின்னா அவன் சொத்து பத்தை பெருசாக சேர்த்த மாட்டான். என்ன சேர்த்துவான்னா தேவையில்லாத வீட்டில் அடவுகளை தான் சேர்த்துவான். அவனானா இருக்கட்டும், அந்த ஒரு லேடிக்கு சனி நல்லா இல்லை அப்படின்னாலும் அவங்க வீட்டை முதல்ல நீட்டாகவே வைக்க மாட்டாங்கம்மா. எல்லாத்தையும் பரப்பி வைப்பாங்க. பேசினா இஷ்டத்துக்கும் பேசுவாங்க, கத்தி கத்தி சண்டை போடுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அவங்க இருக்க இடத்துல நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, அவங்கள சார்ந்தவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. புரியுதுங்க? ஒரு கணவருக்கு சனி சுய ஜாதகத்தில் சரியில்லை, சனி தசை வேற நடக்குது அப்படின்னா அவங்களோட மனைவி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணுவார்? சொத்து பத்தெல்லாம் சேர்த்த மாட்டார். தேவையில்லாத கழிவுகள், தேவையில்லாத விஷயம், பாத்ரூமை நீட்டாக வைக்க மாட்டார். வீட்டில் எங்கே பாரு துணியை போடுவார். சரிங்களா? பழைய பொருளை திருப்பி வந்து வேஸ்ட்டு ஒன்றுத்தை மாற்றிட்டு எக்ஸ்சேஞ்சிலே கொடுக்க மாட்டார். இது இருக்கட்டும் உதவும், இது இருக்கட்டும் உதவும், இது இருக்கட்டும். வண்டி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, வண்டி டயரெல்லாம் வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட் மேம், நான் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஒரு படிக்கட்டு இருக்கு அப்படின்னா அந்த படிக்கட்டு கீழே ஃபுல்லாக வச்சிருப்பாங்க, படிக்கட்டு கீழே வச்சிருப்பாங்க. வீட்டில் அவங்க இருக்கிற இடத்துல குப்பை தான் நிறைய இருக்குமே தவிர, எவ்வளோ வீட்டை நல்லா சுத்தப்பத்தம் எல்லாம் பண்ணி வச்சாலும் அவங்க காலையில் மனைவி போயிட்டு சாயங்காலம் வரத்துக்குள்ள அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து பால் காய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை பொங்க விட்டுருப்பாரு, டீ கொதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு டீயை பொங்க விட்டுருப்பாரு, கிச்சனை நாரடிச்சிருப்பாரு, பாத்ரூமை நாரடிச்சிருப்பாரு, வீட்டையும் நாரடிப்பார். தேவையில்லாத கழிவுகளை டம்ப் பண்ணி, ஆமாம், அன்வான்ட் திங்ஸை டம்ப் பண்ணி வைப்பாங்க மேம். ஆனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சில பேரோட வீட்டுக்கு போனோம்னா இந்த சோஃபா அப்படிங்கிறது இல்லை கட்டில் அப்படிங்கிறது துவைச்ச துணியை போடுறதுக்கான ஒரு இடமா தான் இருக்கு. அங்கே உட்கார முடியறது இல்லை. இதுவும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்கம் இருக்குமா? ஆமாம்மா. அந்த சனி வந்து சுய ஜாதகத்தில் பெருசாக நல்லா இல்லை அப்படின்னா அவங்க நல்ல சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்கம்மா. இப்போ 2ஆம் பாவத்துலேயே சனி இருக்குது, அவர் கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் முன்னாடி இது, 3 நாள் முன்னாடி இது ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றது. கசப்பு ரொம்ப பிடிக்கும். பழைச சாப்பிடுவாங்களே தவிர வசதியே இருந்தால் கூட அவங்களுக்குன்னு செலவு பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, எனக்காகவே நான் வாழ மாட்டேன் அப்படின்றது. எனக்கு பெருசாக சாப்பாட்டில் இஷ்டம் இல்லை. 3 நேரமும் முதல்ல நல்ல திவ்யமாக சாப்பிட மாட்டாங்க. நல்ல வசதி இருந்தாலும் அவங்க ஏழ்மையான வாழ்க்கை தான் வாழ்வாங்க, பெருசாக அனுபவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை அனுபவிக்க தெரியாதவங்களா இருப்பாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல எப்படி இருப்பாங்க, இன்னொரு ஆஸ்பெக்ட்ல அவங்களோட சந்தோஷம், அவங்களோட உலகத்தில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்கள சார்ந்தவங்க வீடை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனைவி கிடைச்சாங்கன்னா இப்படி ஒரு புருஷனுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. இவங்க க்ளீன் பண்ணி வைப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை டம்ப் பண்ணி வைப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை, பிரச்சனை, அமக்கலோன்றது வரும். இவங்க கிட்ட நல்ல வஸ்துக்கள், நல்ல விசேஷமான வஸ்துக்கள், மகாலட்சுமியோட வாசம் நிறைய இருக்குது, இவங்க கையில் தங்காது.
இவங்க கையில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும், ரிப்பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே வீட்டில் வந்து மொத்தமாக ரொப்பி வச்சிருப்பாங்கம்மா. நம்ம போய் எது தேவையானது பேட் வைப்ரேஷனை ஏற்படுத்தும். கண்டிப்பாம்மா. பயன்படுத்தாத தேவையில்லாத வஸ்துக்கள் எதையுமே வீடு ஃபுல்லா ரொப்பி வைக்கக்கூடாது. உனக்கு பயன்படலே கொடுத்துரு, யாரோ ஒருத்தவங்களுக்கு அது பயன்படட்டும் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி. இவங்க பழைய துணியே போட மாட்டாங்க. அப்பா இறந்து போயிருப்பாரு, அப்பானோட ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வச்சுருக்கவங்க நிறைய பேருக்கு நீங்கள் வந்து பாருங்க, சுய ஜாதகத்தில் சனி கெட்டு போயிருப்பான், இல்லை சனி தசை நடக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? வந்து வெளியேற்றுறது நல்லது. கண்டிப்பா வெளியேற்றணுமா. சனியினோட காரகத்துவம் வீட்டில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ராகுவோட காரகத்துவம் வீட்டில் இருக்கக்கூடாது. கேத்துனோட காரகத்துவம் வீட்டில் இருக்கக்கூடாது. கேத்துனோட காரகத்துவம் வீட்டில் இருக்கு அப்படின்னா வீட்டில் சடை பிடிக்கும். யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கோ அம்மாக்கோ யாருக்கு கேது சரியில்லை அவங்களுக்கு சடை பிடிக்கும். மன ரீதியான குழப்பங்கள் வரும். சடமுடி, மன ரீதியான குழப்பங்கள், வீட்டில் யாரு கூடயும் பேசாமல் அது ஒரு சைக்காட்ரிக் இல்னஸ் மாதிரி, சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்போ யாருனோட காரகத்துவம் இருக்கும்? சுக்கிரனோட காரகத்துவம் தான் வீட்டில் இருக்கணும். காசு இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். எங்களுக்கு வசதி கம்மி தாங்க, ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும். சண்டே ஆனால் வெளில போயிடுவோம், ஜாலியாக சினிமாக்கு போவோம், நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கணும். ஆக இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட சுய ஜாதகத்தை பார்க்கவே வேண்டாம். இவங்க குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சனி கெட்டு போயிருக்கா, சூரியன் கெட்டு போயிருக்கா, நம்ம சொல்லிடலாமா? இந்த வீட்டுக்குள்ள போனோனே நம்ம திங்ஸை பார்த்தே சொல்லிடலாம். வீட்டை வச்சிருக்காங்கிறத பொறுத்தே வந்து சூப்பர் மேம். ஆக மொத்தம் வந்து நம்ம பயன்படுத்தாத பொருளை கட்டாயமா யாருக்காவது இன்னொருத்தவங்களுக்கு கொடுங்க, அது அவங்களுக்கு பயன்படுற பொருளா இருக்கும். அதை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா அது அழகான ஒரு கருத்தியல். ஏன்னா நம்ம பயன்படாத பொருளா இருந்தாலும் ஐயோ என்னது நான் தான் வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது வெளியில கொடுக்கும்போது நமக்கு இந்த பேட் வைப்ரேஷனும் வெளியில போகுது, அந்த பொருளை இன்னொருத்தருக்கு பயனுள்ள பொருளாகவும் இருக்கு. ஸோ நேர்களை இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கட்டாயமா வீட்டில் எலக்ட்ரானிக் கூட்ஸ் நம்மளுக்கு வந்து அது பயன் தரலை, ஒருவேளை அதை ரிப்பேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. ரிப்பேர் பண்ணாமல் அந்த பழைய பொருட்களை அப்படியே வச்சுக்கிட்டு வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஓய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லாதீங்க, பண வரவு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லாதீங்க. இது எல்லாமே தடையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பயன்படுத்தாத இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் தான். இந்த அழகான விஷயத்தை நம்ம நேயர்களுக்காக அற்புதமாக விளக்கங்கள் மூலமாக சொல்லி கொடுத்துருக்கீங்க மேம். நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல.